ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தமிழ் நேவிகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமான கண்டென்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னடா தரமான கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டேப் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி டேப் ஸ்கேனர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால எனக்கு இன்ஸ்டால் காணிக்கல, உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்டால் காணிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உள்ளே போனால் இப்போ கீழே ஒரு ஃபோட்டோ ஆப்ஷன் ஒன்று காணிக்கும் பாருங்கள். கீழே ஒரு ஃபோட்டோகிராஃபி கேமரா ஆப்ஷன் ஒன்று காணிக்கும். நான் மார்க் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். அதை வச்சு அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா ஆன் ஆயிரும். உங்களுக்கு இப்போ எந்த இதை டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுமோ நீங்கள் அதை கரெக்டாக வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நீங்கள் தேவையான அளவு நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுலாம் வேணுமோ அந்த அளவு தேவையான அளவு நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஏற்ற மாதிரி அதுவும் க்ராப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபில்ட்ரு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த ஃபில்ட்ரு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்ட்ரு ஆட் பண்ணால் கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ சேவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்குன்னுலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். திருப்பியும் நான் இப்போ போய் இன்னொரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஓகே, இதே நம்ம கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதே நம்மளுக்கு தேவையான அளவு கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி முடிச்சுட்டு எப்பவும் போல தான் அந்த ஃபில்டரில் உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு சேவ் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம மேலே நான் மார்க் பண்ணி காணிக்கிறேன் பார்த்தோம்னா அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு உடனே யாருக்கா ஷேர் பண்ணோன்னா கூட ஷேர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு லேட்டாக யாருக்கா ஷேர் பண்ணோன்னாலும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஷேர் பண்ணோன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். நான் இப்போவே உங்களுக்கு காணிக்கிறதுக்காண்டி நான் இப்போவே ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி காணிக்கிறேன். இது எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மெசேஜ் அப்படின்னு எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். முக்கியமாக டெஸ்ட் எழுதுகிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம்லாம் எழுதிக்கிட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்புனா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை இப்போ நான் ஒரு நம்பருக்கு இதை சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இதை சென்ட் பண்ண பிறகு அதை நான் ஃபஸ்ட்டு இதே மாதிரி என்னென்னு சென்ட் பண்ணியிருப்பேன். அதை நான் இந்த வீடியோ சும்மா ட்ரையல் பண்ணும்போது நான் சென்ட் பண்ணது, அதை கண்டுக்கிட்டாதீங்க. இப்போ நான் சென்ட் பண்ணது லோட் ஆகட்டும். லோட் ஆகிறது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு. நம்ம அந்த நேரில் பார்க்கறதோடு இது பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் நல்லாவே கிளியராக தெரிஞ்சுது. அப்புறம் மேலே இருக்க அந்த சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், 3 டாட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிரிண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நீங்கள் டைட்டில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இருக்க டைட்டிலே போதும், அதனால் இதே வச்சுக்கிறேன். உங்களுக்கு டைட்டில் இப்போ சப்போஸ் சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ ஒன்று மென்ஷன் பண்ண மாட்டேன். அதாவது மேலே சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒன்று சைடில் போட்டிருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஏதாவது இதை பிடிஎஃபாக டைப் பண்ணி சென்ட் பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்போ ஏதாவது வேர்டை ஃபைன் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன வேர்டை ஃபைன் பண்ணணுமோ அதில் டைப் பண்ணால் அந்த வேர்டு மட்டும் தனியாக மார்க் பண்ணி காணிக்கும். நான் உங்களுக்கு அதை சரியாக பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.